ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் சாடின் பெரட்டல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பட்டை மிளகா அண்ட் ஒரு டொமேட்டோ, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், இவ்வளோ தான். வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க, கோல்டன் கலர் வர வரைக்கும், அப்போ தான் ருசி கிடைக்கும். இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு போட்டுருங்க. வதக்கிட்டு பிறகு பட்டை மிளகா, எனக்கு உரப்பு பிடிக்கிறதுனால நான் நிறைய சேர்த்து, உங்களுக்கு பிடிக்காட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காரம் இருக்குன்னு பட்டை மிளகாத்தூள் இருக்குது. அப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. டொமேட்டோவை போட்டுக்கோங்க. டொமேட்டோ நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணுங்க, அப்போ தான் ருசி கிடைக்கும். முடிஞ்சிட்ட பிறகு மிளகாத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக, ஏன்னா பெரட்டலுக்கு அதிகமான தண்ணி தேவையில்லை. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிற பிறகு கொஞ்சம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் சாடினை போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டுட்டேன் ஆல்ரெடி. உப்பு போட்டுட்டு நல்லா பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு.